சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2026 சட்டசபை தேர்தலில் கலைக்கப்பட வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுதான் சரியாக இருக்கும். மெகா கூட்டணி எடப்பாடி பழனிசாமியுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். இதனால் பன்னீர்செல்வமும் அதிமுகவில் மீண்டும் இணைவார். அதிமுகவை ஒருங்கிணையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தேர்தலை சந்திக்கும். அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக, தமிழக வெற்றி கழகமும் இதில் பயணிக்கும். விஜய் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதல்வர் பதவியும் 6 அமைச்சர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுப்பதாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் 2011ஆம் ஆண்டு திமுக எதிர்க்கட்சி பதவியை எப்படி இழந்ததோ அதேபோல் 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வராக ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார். எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது. திமுக ஆட்சியில் செய்த ஊழல்கள் அனைத்தையும் ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை என்ற அடிப்படையில் வயது மூத்த அமைச்சர்களை கைது செய்வார்கள். இதுதான் தற்பொழுது தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். கரூர் சம்பவத்திற்கு முழுக்க விஜய் அவர்கள்தான் காரணம் என்று திமுக முன்னிறுத்தி வைக்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக அரசின் மீதும் பல்வேறு குற்றங்களும் அவர்கள் செய்த தவறுகளும் இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த கூட்டணி அமைய வேண்டும். வெற்றி என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு நிச்சயமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 70 தொகுதிகள் வரை விஜய் அவர்கள் கட்சி போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதிமுகவின் தலைமையை ஏற்றால். ஆனால் விஜய் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார், எங்களது தலைமையை ஏற்றுதான் வர வேண்டும் என்று முதல் மாநாட்டிலும் 2வது மாநாட்டிலும் பேசியிருந்தார். ஆனால் இப்பொழுது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி எப்படியாவது திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறக்க வேண்டும். இதற்கு வேறு வழியே கிடையாது. அதிமுகவின் கூட்டணியில் இணைந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கக்கூடிய வலதுகை தற்பொழுது விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதாகவும் இன்னும் ஒரு சில நாட்களில் வெற்றிகரமான தகவல்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடலாமா, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்பதை கூறுங்கள்.